கடுமையான பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியிலும் கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் பல்வேறு சிறப்பான திட்டங்களை செயல்படுத்தியிருப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடரின் இறுதி நாளில் உரையாற்றிய அவர், சிறப்பான இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக கூறினார். வாக்களித்த மற்றும் வாக்களிக்காத மக்கள் என பிரித்து பார்க்காமல் அனைவரும் திட்டங்களை பொதுவாக செயல்படுத்தியிருப்பதாகவும், கடந்த 5 ஆண்டுகால ஆட்சியில் தமிழகம் சமச்சீரான வளர்ச்சி அடைந்துள்ளது என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்தார். கடுமையான பொருளாதார நெருக்கடி இருந்த போதிலும் சிறப்பான திட்டங்களை நிறைவேற்றியதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் குறிப்பிட்டார். குறைகளை சுட்டிக்காட்டுவதில் கண்ணியமான நடைமுறையை பின்பற்றிய எதிர்க்கட்சித் தலைவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக கூறிய அவர், ஆளுநருடன் தனக்கு தனிப்பட்ட முறையில் எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது என்று தெரிவித்தார். இந்த 5 ஆண்டுகளை பெற்ற அனுபவத்தினால் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இன்றைக்கு இன்னும் வலிமை பெற்று தமிழ்நாட்டை இன்னும் ஏற்றம் பெற வைக்கும் முடியும் என்ற நம்பிக்கையை நான் பெற்றுள்ளேன். நம்பிக்கையோடு இன்னும் உழைக்க வேண்டும் எனும் ஊக்கத்தையும் எதனையும் எதிர்கொள்ளக்கூடிய வல்லமையும் பெற்றுள்ளேன். தங்களுடைய சுயமரியாதை எல்முனையளவு சீண்டப்பட்டாலும் அது யாராக இருந்தாலும் எதிர்கொள்ள கொடுக்கும் திசையில் முதல் நபராக நான் இருப்பேன். தமிழர் பண்பாட்டை மனதில் கொண்டு மாண்புமிகு ஆளுநர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.